நாட்டின் வளம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இடஒதுக்கீட்டையும் முஸ்லிம்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது அப்படிங்கிற பிரதமரின் கருத்துக்கு என்ன பின்னணி? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன ஒரு பாகுபாடு இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மன்மோகன் சிங் அவர்களோட பேச்சை தனித்தனி வாக்கியங்களை தனியா பார்க்கணும், அதை நீங்க கோரிலேட் பண்றது சரியா கோரிலேட் பண்ணல அப்படின்றாங்க. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலையும் சரி, பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சஸ் என்ன அப்படின்னு அன்னைக்கு பிரதமராக இருந்தனால மன்மோகன் சிங் அவர்களோட ஸ்பீச்சை போட்டிருக்காங்க. அதை நான் இப்போ நியூஸ் 18 ட்விட்டர் ஃபீட்ல டேக் பண்ணியிருக்கேன். அதை ஹைலைட்டும் பண்ணி அந்த லைன் பை லைன் கலர் கோட் பண்ணது நான் அபிஜித் ஐயர் மித்ரா பண்ணது, அதை நான் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நான் அதை சொல்றேன் அப்படின்னா நான் அந்த வாக்கியத்தையும் நான் திரும்பி படிக்கிறேன். அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய போது அந்த சென்டென்ஸ் பிரேக் என்ன அப்படின்றத பார்க்க மாட்டேங்க. நான் அந்த 3 பிரேக்கையும் நான் என்னன்னு சொல்றேன். சுருக்கமா சொல்லிருங்க. பிரதமர் மன்மோகன் சிங் அன்னைக்கு பேசும்போது முதல்ல பிற்படுத்தப்பட்டவர் பழங்குடியினரை பத்தி பேசுறாங்க, பெண்களை பத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்றத பேசுறாங்க. அவங்களுக்காக புதுதாக ஒரு டிவைசஸ் கொண்டு வரணும், அப்பதான் அவங்கள ரீவைட்டலைஸ் பண்ண முடியும்ன்றாங்க. அதற்கப்புறமாக நாங்க மைனாரிட்டிஸ்க்காக பண்ணணும், பர்டிகுலரா முஸ்லிம் எம்பவர் பண்ணணும். அதுல ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் ஓவர் தே மஸ்ட் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஓவர் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு தனி சமூகத்தையும் சொல்லி, அப்புறம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதற்கப்புறமா அவங்க சொல்லும் போது அதை யாரை சார்ந்து சொல்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். இப்ப நான் ஏன் அதை குறிப்பிட்டு காட்டினேன் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அவர்களோட இதுல பரப்புரையில 3 பார்ட். காங்கிரஸோட யுக்தியும் எண்ணமும் என்ன, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது புதிது கிடையாது, இந்த பல காலமா செஞ்சுட்டு வராங்க. 2006 பிரதமரா இருக்கும்போது மன்மோகன் சிங் அவர்களும் சொன்னாங்க, இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி அவர்களும் சொல்றாங்க. இதுதான் காங்கிரஸோட யுக்தி அப்படின்றது ஒரு ஒரே நிமிஷம். நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே முடியல. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிளாரிஃபைடு. இல்ல கிளாரிஃபைடு இல்ல, நான் சொல்றது இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிளாரிஃபைடு. இங்க கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸை அல்லது இந்தியா கூட்டணியை அல்லது காங்கிரசினுடைய உள்நோக்கத்தை விமர்சிப்பதற்கோ ப்ரோவோக் பண்றதுக்கோ பிரதமருக்கு அரசியல் ரீதியாக எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் சிறுபான்மையினரை, நேரடியாக இஸ்லாமியர்களை தரம் தாழ்த்தி பேசுவது, விமர்சிப்பது என்பது மத வெறுப்பு பரப்புரை இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதனாலதான் என் எக்ஸ்பிளனேஷனை ஃபுல்லா கேட்டீங்கன்னா அது ஏன் இல்ல அப்படின்றது தெரிய வரும். சோ எதிர்கட்சிகள் என்ன வேணா சொல்லலாம், ஆனா அது என்ன அப்படின்றத பிரேக்கப் அவங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல காங்கிரஸ் கட்சி இவ்வாறு செய்வது தவறு, அவர்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி மக்களுக்கு எதிர்த்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, ரிலீஜியஸ் லைன்ஸ்ல பேம்பர் பண்றாங்க. அவங்க ஒரு சமூகத்தை மட்டும் சார்ந்து நாங்க இவர்களுக்காக இதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எலெக்ஷன் யுக்திக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு என்ன தேவையோ, நாட்டுக்கு என்ன தேவையோ அதற்கும் அப்போஸ்ட். ஒரு செக்குலர் ஸ்டேட்ல இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இங்க 2024 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ நம்ம ஸ்டேட் அசம்பிளில, தமிழ்நாடு சட்டசபையில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது. என்னன்னா, மக்கள் ரேஷியோவை யாரு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்களோ, அதாவது ஜனத்தொகை யார் கட்டுப்படுத்தி இருக்காங்களோ, யாரு நேச்சுரல் வெல்த்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். யாரு நேச்சுரல் வெல்த்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணல, யாரு மக்கள் தொகையை அதிகமாகவே வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்டேட் பெனிஃபிட்ஸ் கொடுக்க கூடாது. அதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபைனான்ஸ் கமிஷன் எப்படி அலோகேஷன் பண்ணுதோ, அது மட்டும் இல்லாம டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் வரும்போது எப்படி அலோகேஷன் திரும்பி ஆகுமோ, பாராளுமன்ற தொகுதியா இருக்கலாம், சட்டசபை தொகுதியா இருக்கலாம், இல்லாட்டி லோக்கல் பாடி தொகுதியா இருக்கலாம், அப்ப அந்த அலோகேஷன்லாம் பண்ணும்போது நீங்க டீலிமிட்டேஷன் யாரு இன்னும் இதுல குடும்ப கட்டுப்பாடு சரியா பண்ணல, யாரு ஜனத்தொகையை சரியா மெயின்டைன் பண்ணல, யாரு நேச்சுரல் வளத்தை சரியா பயன்படுத்தல, இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்க முடியாது அப்படின்றத அவங்க பயன்படுத்திருக்காங்க. அத ரொம்ப பிரதமர் பேசுறதுக்கும் இந்த அரசாணைக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல வரீங்களா?
டெஃபினட்டா. ஏன்னா அந்த அரசாணையில பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாத இடத்துல நம்ம பெனிஃபிட்ஸையும் ஸ்கீம்ஸையும் கொடுக்க கூடாது. யார் அந்த பெனிஃபிட்ஸையும் ஸ்கீம்ஸையும் எடுத்துக்கணும் அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த ரேஷியோஸை மெயின்டைன் பண்ணவங்களுக்கு கொண்டு வரணும்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது இங்க அதே விஷயம் தான். எங்க கண்ட்ரோல் இருக்கோ அங்க கொடுக்கணும். யார் அதை சரியான கவர்மெண்ட் பாலிசிஸை ஃபாலோ பண்ணிருக்காங்களோ, யார் அதற்கான சரியான தேவை இருக்கோ அவர்களுக்கு கொடுக்கணும். விஷயம் இல்ல, இன்னொரு வருத்தத்தக்கமான விஷயம், எதிர்கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்ற எல்லா கட்சிகளும் இன்னைக்கு ஒரு சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அது ஒரு சமூகம் மத நம்பிக்கை சார்ந்து இல்ல. இன்னைக்கு யாருக்கு அத்தியாவசிய தேவைகள் இல்லையோ, யாரு வந்து பணவீக்கம் ரொம்ப குறைவா இருக்கோ, பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்க, இல்ல யாருக்கு அத்தியாவசியங்கள் கிடைக்கலையோ அவர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து அரசுகள் உதவி பண்ணணும். ஆனா அதை ஒரு சமுதாயத்தை எந்த அடிப்படையில முடிவு பண்றது சார்? சார் அதுக்கு என்ன நம்ம சென்சஸ் எடுக்கிறோம் சார். நம்ம அதையும் தான் கேக்குறாங்க எதிர்க்கட்சிகள். எல்லாருக்கும் இன்கம் இருக்கு. சோ அவங்களோட டோட்டல் அசெட் ஸ்ட்ரென்த்தும் இன்கமும் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி யாருக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். சமூகம் சார்ந்து இல்ல, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். வாய்ப்பை யாருக்கும் நாட முடியாது. இப்ப திரு ராமசாமி மெய்யப்பன் சொன்னது போல பிரதமர் பேசி இருந்தால் இவ்வளவு பெரிய சர்ச்சைகளுக்கு இடமே இல்லை. அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை ஏற்படுது. அதை நீங்க ஒரு சமூகத்தை குறிப்பிட்டுதான் சொல்றீங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. வித்தியாசம் ராமசாமி மெய்யப்பன் இன்னைக்கு பேசினத இன்னைக்கு வந்து நியூஸ் 18 வியூவர்ஸ் வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 பேர் இன்னைக்கு நீங்க அந்த ட்விட்டர் போல்ல எடுக்கிறது உங்களோட டிவி வியூவர்ஷிப்பும் என்ன வருதோ அது மட்டும் தான் உங்களோட வியூவர்ஷிப். பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அவர்கள் இந்த வாக்கியத்தை கூறும்போது இது எல்லாருமே சிந்திக்கிறதுக்கான பிரதமர் பேசுகிற போது, ஒரு நாட்டின் பிரதமர் பேசுகிற போது, அவர் எல்லாருக்குமான பிரதமர் என்கிற அடிப்படையில் பிரதமர் பேசுகிற போது அந்த பொறுப்புணர்வு அவருக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த தொனியில தான் அவருக்கு இருக்கு. எதிர்க்கட்சிகள் அதை திரித்து தவறாக பயன்படுத்துகிறார்கள். சுட்டிக்காட்டியவர் பிரதமர். சரி, ஓகே. திரு கனகராஜ், இங்க பிரதமருடைய பேச்சுக்கள் மத பிரிவினையை உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்னு எந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது? ஒன்று, அவர் இந்த விஷயத்தில் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர். நான் வரிசையாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அவர் வந்து செப்டம்பர் 9, 2002 குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது பேசினார். நாம் 5 நமக்கு 25. நீங்கள் வந்து ரிலீஃப் கேம்பில் இருந்த இஸ்லாமியர்கள் நிவாரண முகாம்களில் இருக்காங்களே, அதை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது, பிள்ளை பெருக்கும் தொழிற்சாலைகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டுமா, முடிவிடுவோன்னு அவர் சொன்னார். இவர் தேர்தலில் ஜெயித்த பிறகு 2014 ராய்ட்டர் அவர்கிட்ட ஒரு டிவி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. குஜராத்தில் இவ்வளோ பேர் இஸ்லாமியர்கள் இறந்து போனாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதில் உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, எந்த கொடூர மனம் படைத்தவர்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு போகும்போது, நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்தாலும் சரி, பின்னால் இருந்தாலும் சரி, உங்கள் காரு கீழே ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்தா நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா? எது ஆயிரக்கணக்கான இறந்து போன வன்முறையில் திட்டமிட்டு கொல்லப்பட்டவர்களும் ஒரு நாய்க்குட்டி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறதும் ஒன்றுன்னு சொன்னவர் அவர். 2017 எலெக்ஷனில் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது ஒரு பொய்யை ஆனால் திட்டமிட்டு மத வெறியை தூண்டுவதற்காக அவர் சொன்னார். இடுகாட்டுக்கு நிறையா இடம் இருக்குது, சுடுகாட்டுக்கு அவ்வளவு இடம் இல்லை. அதாவது இஸ்லாமியர்கள் பிணங்களை எரிப்பதில்லை, அதை வச்சுக்கிட்டு அவர் சொன்னார். ரம்ஜானுக்கு ஆகிற எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருக்குது, ஆனால் தீபாவளி அன்னைக்கு இல்லை. இது நியாயமானார். ரெண்டும் பொய்யின்னு உடனடியாக சொல்லிட்டாங்க. டிசம்பர் 10, 2017 அவர் பேசுனது என்ன சொன்னார்னா, மணிசங்கர் ஐயர், அதுக்கு பின்ன அப்போவும் இவர் தான் பிரதமர், இன்னைக்கு வர பிரதமர், குஜராத்தில் அந்த தேர்தலை அவங்களுக்கு சாதகமாக, காங்கிரஸுக்கு சாதகமாக வருவதற்காகவும் தன்னை கொல்லுவதற்காகவும் மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானை சேர்ந்த சில தீவிரவாதிகளுக்கு சுப்பாரி கொடுத்தார். இந்த ரகசிய கூட்டம் மணிசங்கர் ஐயர் வீட்டில் நடந்தது. மன்மோகன் சிங், அப்போது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஹமீத் அன்சாரி, இராணுவ தளபதியாக இருந்த தீபக் கபூர், இன்னொரு முக்கியமான டிப்ளமேட், இவங்கெல்லாம் இங்கே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க என்று அவர் திட்டமிட்டு சொன்னார். டெல்லியில் இஸ்லாமியர்கள் மீது வன்முறை நடந்து கொண்டிருந்த போது இவர் என்ன சொன்னாருன்னா,
நீங்க ஆடைகளை வைத்து அடையாளம் காண முடியும்னு சொன்னார். இதுக்கெல்லாம் பேர் என்ன? இவர் புத்தர் மாதிரி பேசினாரா? விஷத்தை தேக்கி வைத்திருக்கிற ஒரு பாம்பு நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தெல்லாம் கொட்டாது. அது கொத்துற நேரத்துல எல்லாம் விஷம் மட்டும் தான் வரும். கலந்த கால விஷயங்களை பட்டியலிடுறீங்க. நான் இப்ப வாரேன் அவர் இப்ப பேசினது வாரேன். இப்போ ராமசாமி மெய்யப்பன் கூட சொன்னார், இப்படி எல்லாம் சில பேர் கேட்பாங்கன்னு. இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில நடுப்பக்கத்துல வந்திருக்கு குழந்தைகள் பிறப்பு சம்பந்தமா. அவர் என்ன சொன்னாரு, குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை. நரேந்திர மோடி அப்பா அம்மா குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டாங்களா? எத்தனை குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கு? ஹம் பாஞ்ச் ஹமாரா பச்சீஸ்னு சொல்லும் போது இதை பார்க்கணும்ல. இன்னைக்கு அவர் அப்படி பண்ணுவாரா? எங்க தாத்தாவுக்கு 10 குழந்தை, எங்க அப்பாவுக்கு நாங்க 4 பேரு, ஆனா எனக்கு ஒரு பையன்.